போட்டி என்று அழைக்கப்படும் குடல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செரிமானம் சம்மந்தமான வயிறு பிரச்சனை உள்ளவங்க எல்லாரும் இதை சாப்பிட்லாம். அல்சர் உள்ளவங்க முக்கியமாக இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உறுப்புகளை வலுவாக்க இது உதவுகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம குடல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு குடலில் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது குக்கர் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இது கூட ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ இது கூட கழுவி வச்சுருக்க குடலையும் சேர்த்துக்கலாம். குடலை போட்டுன்னு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிலாம் சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் அது குடலோட முழு டேஸ்ட்டு நம்ம இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப மைல்டாக ரொம்ப வாசமாக இருக்கும். வெறும் ஜீரகம், சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள் 3 தான் ஆட் பண்ணுறேன். வேறு எதுவுமே சேர்க்கல. இந்த டேஸ்ட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். குடலில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டு வர வரையும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுருளை கிண்டி செய்யும்போது கவுச்சியெல்லாம் இல்லாமல் வாசனையாக இருக்கும். இப்போது குடலில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதை நல்லா நம்ம வற்ற வச்சு ஆயில் பிரிஞ்சு வர வரையும் நல்லா சுருளை கிண்டிடணும். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துடலாம். உப்பு இப்போ சேர்க்கக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். இப்போ ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு குடல். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி வற்றி கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு வற்ற வச்சிடலாம். வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஒரு டேஸ்ட்டான குடல் கிரேவி செஞ்சு எடுத்தாச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.